வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஆயிஷாவின் கயல்வெளி. ரீசனிங்கில் ஏஜ் ரிலேட்டடாக வர ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு மாடல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரேஷியோ பேஸ்டு ஏஜ் ப்ராப்ளம். அதாவது கொஸ்டினில் ரேஷியோன்னு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ரிலேட்டடாக வந்து சம் பர்சன்ஸோட ஏஜ் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு மாடலில் தேர்ட் டைப் பாருங்கள். லிசன் த தேர்ட் கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் அசுதோஸ் அண்ட் விசால் இஸ் 9:4 அண்ட் தேர் சம் இஸ் 52 இயர்ஸ். ஃபைண்ட் விசால் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசுதோஸ் விசால்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்டேஜ், அதாவது தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து 9 விகிதம் 4ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் 9ங்கிறது வந்து அசுதோஸோடது, விசாலோடது வந்து 4ங்கிறது. ஓகேவா, அந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அவர்களோட வயதோட கூட்டுத்தொகை வந்து 52 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. அப்போ விசாலோட ஏஜ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோலையும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் நம்ம பார்த்த மாதிரி இப்போ 9:4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9ங்கிறது வந்து அசுதோஸோட ஏஜ், விசாலோடது வந்து 4ன்னு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 9:4 வந்து நான் எப்படி எழுதலாம்னா, இதுக்கு மீனிங் என்ன, 9 மடங்கு 4 மடங்கு, அதை வந்து நான் சம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 9x 4xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, பட் என்ன கொடுத்துருக்காங்க, அதோட கூட்டுத்தொகை வந்து 52 ஆண்டுகள். ஓகேவா, அப்போ இந்த 9xையும் 4xையும் நான் ஆட் பண்ணேன்னா அதோட கூட்டுத்தொகை எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 52 வருஷத்துக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இந்த 9:4ங்கிறது வந்து ஏஜ் தான் டினோட் பண்ணுது. அப்போ 9 இன்ட்டு சம் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும், 9 மடங்கு 4 மடங்காக இருக்கும். அப்போ அந்த எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸுங்கிற சேம் வேல்யூ தான் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 9 கூட்டல் 4 என்ன வந்துடும், 13x = 52. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 13 இந்த சைடு வரும்போது டிவிஷன்லாம் மாறும். ஸோ 1 13 13 3 4 தான் 12. ஸோ 4 13s 52. ஓகேவா, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 4. ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, விசாலோட வயசு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. விசாலோட வயசு தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 9:4. அந்த 4 தான் விசாலை டினோட் பண்ணுது. அந்த 4 நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 4x. ஓகேவா, ஸோ விசாலோட ஏஜ் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணியிருக்கோம்னா 4x. அப்போ 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிங்க, 4. அதை எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணோம்னா 4 4s 16. அப்போ விசாலோட வயசு என்ன அப்படின்னா 16 இயர்ஸ். 16 வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 16 இயர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் இந்த மாடலில் என்ன இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னா, ஒரே ஒரு இது வரைக்கும் 2 ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு சம் ஆஃப் தேர் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சிங்கிள் பர்சனோட ஏஜ் கேட்டிருக்காங்க. இதான் இந்த மாடலோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் டி 16 இயர்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த மாடல்லே வந்து நான் இன்னொரு சம் கொடுத்துருக்கேன், அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லிசன் த ஃபோர்த் கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் த ப்ரெசென்ட் ஏஜஸ் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் இஸ் 9:4. ஆஃப்டர் 5 years the sum of their ages will be 75 years. What is the present age of fatherன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு தந்தை மற்றும் அவரது மகனின் வயதுகளின் விகிதம் வந்து 9 விகிதம் 4. இங்கே வந்து நமக்கு அசுதோஸ் விசால்னு 2 பேர் கொடுத்துருந்தாங்க. இங்கே தந்தை மகன் காம்போவில் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ப்ரெசென்ட் ஏஜ் வந்து என்னது, 9:4. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 75 ஆண்டுகள் எனில் தந்தையின் தற்போதைய வயது இந்த 4 ஆப்ஷனில் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ மாடல் 1 மாடல் 2ல நம்ம பார்த்ததை வச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நன்றி மக்களே.